மேற்கொண்டு பர்சிஸ்டண்டாக தொந்தரவு இருந்துச்சுன்னா நான் சொன்ன காரணங்கள்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ரிப்புங்கிறது எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த ரிப்பை நம்ம வந்து அதுக்கான ப்ரொசீஜர் பண்ணி அதை அந்த ரத்த ஓட்டத்தை ஒழுங்காக பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை நாங்கள் பண்ணுறோம். இல்லை பிளட் கிளாட் தான் திரும்பி பிளட் கிளாட் வராமல் தடுக்கிறதுக்கான வைத்திய முறைகளை நாங்கள் பண்ணுறோம். ஒரு சிலருக்கு வந்து காஸ்மெட்டிக்காக இருக்கும் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பார்க்கும்போது காஸ்மெட்டிக்காக வந்து ஏன்னா இயற்கையிலே வெயினோட ஸ்ட்ரக்சர் வீக்காக இருந்துச்சுன்னா அது பெருசாகலாம், அதுக்கு எந்த விதமான காரணமே இல்லாமல் வீக் ஆகலாம், இப்போ வெயின்ஸ் பெருசாக தெரியும். அந்த மாதிரி காஸ்மெட்டிக்காக இருக்க நபர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது, கையில் நாள் ஃபுல்லாக கூட ஷர்ட்டை போட முடியல, வெளில பார்த்தாலே குண்டு குண்டாக இருக்குது, டே டைமில் நான் வேலை செய்ய அது வெயினோட சைஸ் பெருசாகிட்டே பார்த்து ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லாம் பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க அசிங்கமாக இருக்குது. அந்த மாதிரி காஸ்மெட்டிக்காக நபர்களுக்கும் நமக்கு இதுக்கான ப்ரொசீஜர் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது காஸ்மெட்டிக்காக பார்த்தா அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எந்த வெயினுக்கு எப்படிங்கிறது ஒரு பார்த்து அதுக்கான வைத்திய முறைகளும் எங்கள்கிட்ட நாங்கள் அதை காஸ்மெட்டிக்காக பண்ணுறதுக்கான வைத்திய முறைகளும் வாஸ்குலர் சர்ஜன் அணுகினீங்கன்னா நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்து சரி பண்ணி தரலாம். ஸோ கையில் இருக்க வெயினை பொறுத்தவரைக்கும் காலில் இருக்க வெயின் மாதிரி பெரிய டேஞ்சர் கிடையாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் பர்சன்ட்டாக இருந்துச்சுன்னா கை வீக்கம், வலி, ரெட் ஆகுறது, டைட் ஆகிட்டே போகிறது, கை கனமாகிறது இருந்தால் நீங்கள் ஒரு ரத்த நிபுணர் அணுகி அதுக்கான தீர்வை நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக தருவாங்க.